உள்ளாகிறவர்களாக இருக்கக்கூடாது. கலைவாணர் தன் திரைப்படத்தில் நீங்கள் புரட்டி பாருங்கள், ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு வசனம் கூட பிறரை இழிவுபடுத்தும் அவமதிக்கும் ஒரு சொல்லை கூட கலைவாணர் பயன்படுத்த மாட்டார், பயன்படுத்தவே மாட்டார். சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு ராமாயண நாடகம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். ராமாயண நாடகத்தில் அவரும் நடித்திருக்கிறார். ஒரு சின்ன கிராமத்தில் ராமாயண நாடகம் நடக்கிறது. அவர் தன் நண்பர்களிடத்தில் சொன்ன ஒரு செய்தி, ராமாயண நாடகம் நடக்கிறது. எந்த காட்சி? சுயம்வர காட்சி. சுயம்வர காட்சி என்றால் என்ன? வில்லை யார் முறிக்கிறாரோ அவர்களுக்கு சீதையை கட்டி கொடுக்கிற காட்சி. நாடகத்தில் மலையாள தேசத்து ராஜா, பர்வத தேசத்து ராஜா, கன்னட தேசத்து ராஜா, தெலுங்கு தேசத்து ராஜா, அயோத்தி ராஜா என்று 10-12 ராஜாக்கள் வரிசையாக நிற்கிறார்கள். ஊரே நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவராக வந்து வில்லை முறிப்பது மாதிரி என்ன செய்யணும்? நடிக்க வேண்டும். ரைட்டா? கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒவ்வொருவரும் வில்லை முறிப்பது மாதிரி நடிக்க வேண்டும். யாரும் முறிக்க கூடாது. முடிக்க வேண்டியது யார்? ராமன். பரவாயில்ல, ராமாயணம் தெரிஞ்சிருக்கு, நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். தொலைக்காட்சிகள் அவ்வளவு பாழடித்து விடவில்லை. இந்த சமூகத்தை காப்பாற்றி விட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வில்லை முறிக்க வேண்டியவர் ராமர். ராமன் தான் வில்லை முறிக்க வேண்டும் என்று எல்லோரும் காத்திருந்தார்கள். ஒவ்வொருவனாக வந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த மலையாள தேசத்து ராஜா எடுத்து முறிப்பது மாதிரி நடித்தான். வில் முறிந்து விட்டது. ஊர்க்காரர்கள் சொன்னார்கள், கதைப்படி யார் வில்லை முறிக்கிறார்களோ அவனுக்கு தான் சீதையை கட்டி வைக்க வேண்டும். மலையாள தேசத்து ராஜாவுக்கு சீதையை கட்டி வைத்தார்கள். மொத்த நாடக கம்பெனியே ஊர் காலில் விழுந்து கும்பிட்டது. அவனை அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் அடுத்த காட்சியில் அவன் சிப்பாயாக நடிக்க போகிறான். ஒன்று. இரண்டாவது, மிச்ச நாடக வசனம் முழுவதும் அவனுக்கு தெரியாது. எனவே தயவு செய்து அருள் கூர்ந்து மன்னித்துக் கொள்ளுங்கள், தெரியாமல் பிழை நடந்து விட்டது என்று ஊரே பார்த்து மொத்த நாடக குழுவும் காலில் விழுந்து கெஞ்சி திரை போட்டு உள்ள கூட்டிட்டு போய் மலையாள தேசத்து ராஜாவுக்கு ஒரு அடி. வில்லு செஞ்சானே ஆர்ட் டைரக்டர், அவனுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு 2 பேருக்கு நாடக கம்பெனி முதலாளி சொன்னாரு, இன்னைக்கு 2 பேருக்கும் சோறு கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா எல்லாத்துக்கும் சோறு உண்டான்னு கிடையாது. மற்றவங்களுக்கு சோறு உண்டா இல்லையாங்கிறது நிச்சயம் கிடையாது. இவங்களுக்கு சொல்லி கிடையாது. ஆமாம், சோறு கிடையாது. ஊரே சமாதானப்படுத்தி திரும்ப நாடகம், திரும்ப 1/2 மணி நேரம் ஆச்சு, பொறுத்து ஸ்கிரீனை போட்டு திரும்ப நாடகத்தை ஆரம்பிச்சு ரெடி பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வில்ல முறிக்க நடிக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி திரும்ப நாடகம். ஒவ்வொருத்தனா வந்தான், பெர்ஃபெக்ட், கரெக்ட். ஏன்னா சாப்பாடு போயிடும். எடுக்கிற மாதிரி நடிச்சான் வச்சுட்டான், எடுக்கிற மாதிரி நடிச்சான் வச்சுட்டான். ராம வந்தா முடிக்க முடியல. வேற எவனும் முடிச்சிடக்கூடாது. அந்த ஆர்ட் டைரக்டர் நல்லா கட்டி வச்சுட்டான். NSK ரொம்ப கவலையா சொன்னாரு, அந்த ஊர்ல இன்னும் சீதைக்கு கல்யாணம் நடக்கல.